ஆடி பாடி மொத்தம் 18 போட்டியாளர்கள் குதூகலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இறங்கியிருக்காங்க. சோசியல் மீடியாக்கள் யூகங்கள்ல வெளிவராத சில புதுமுகங்களையும் போட்டியாளர்களா அதிரடியா இறக்கியிருக்காங்க பிக் பாஸ் டீம். இந்த முறையும் பிக் பாஸ் வீட்டில் நீச்சல் குளம் கிடையாது, ஒரே வீடு தான், 2 வீடு கான்செப்டும் கிடையாது. ஆனால் போட்டியாளர்கள் உள்ள போகும்போதே பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்து அலப்பறையை கிளப்பியிருக்காங்க. எப்பா யாருப்பா இவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதுவரையும் பேரே வெளியே வராமல் ரகசியமாக வச்சிருந்து ஒருத்தரை உள்ள அனுப்பியிருக்காங்க. கானா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி இளம் வயது பாடகர் ஒருத்தர், அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஹைட்டா வெயிட்டா ஜெய்சாண்டிகா சீரியல் நடிகர் சத்யா வந்திருக்காரு. இவர் சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. பாடகி ரம்யாவோட கணவர் இவர். புத்தக வாசிப்பாளர் யூடியூபர் ஆர்ஜே ஆனந்தி அவங்க உள்ள வந்திருக்காங்க. த புக் ஷோ அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சு புத்தகங்களை பற்றி வாசிப்பு அனுபவம், புத்தக ரிவ்யூ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் போட்டியாளராக இறங்கினவரே செம அதிரடியான ஒருத்தர், ஃபேட்மேன் ரவி எனப்படும் பிக் பாஸ் ரிவ்யூவர் ரவீந்தர். இவர் பட தயாரிப்பாளரும் கூட. எல்லா சீசன்களையும் போட்டியாளர்களை சும்மா கழுவி ஊத்துனவர். நான்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், ப்ரோமோவே நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு உதார் விட்டுட்டு இப்போ உள்ள வந்திருக்காரு. என்ன பண்ணுவார்? சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாரா, இல்லை ஊரே இவரை ரிவ்யூ பண்ணி கழுவி ஊற்ற போகுதா பார்ப்போம். இன்னொரு அதிரடி போட்டியாளர் ரஞ்சித். அரசியல்வாதி, நடிகர், டைரக்டர்னு பல ரூபம் எடுத்தவர். அது மட்டும் இல்லைங்க, காதலுக்கு எதிராக சர்ச்சையான கருத்துக்களை சொல்றவர். இவருக்கு ஆப்போசிட்டா அர்ணவ் அக்ஷிதா, இந்த காதல் ஜோடியும் உள்ள வந்திருக்கு. இவங்களோட கான்ட்ரவர்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். குக் வித் கோமாளி மூலம் பல ரசிகர்களை பிடித்த விஜே விஷாலும் உள்ள இறங்கியிருக்காரு. இவரோட சேர்ந்து மகாராஜா சக்சனா, தர்ஷா குப்தா, தர்ஷிகான்னு இளமை பட்டாளங்களும் சேர்ந்து மொத்தமா 18 பேர் முதல் ரவுண்ட்ல வீட்டுக்குள்ள இறங்கியிருக்காங்க. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது? உங்க ஃபேவரட் யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க.